அந்த வைட்டமின் குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க மேடம். அது எந்த விதத்துல பாதிப்பு இருக்கு? வைட்டமின் குறைபாடுகள் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. ஸோ வைட்டமின்லேயே நிறைய ஆல்பபெட்ஸ் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. ஸோ இப்போ வந்துட்டு மெயினாக நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இல்லை டயபெட்டிக்ஸில் மாத்திரைங்க எடுக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி வருங்க. யூஸ்வலாக அது நான்வெஜ் ஃபுட்டில் தான் இருக்குது. ஸோ பியூர்லி வெஜிடேரியன் இல்லை வீகன் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது போதுமான இது வராது. வைட்டமின் B12 நம்ம உணவில் எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த மெட்ஃபார்மின் மாதிரியான மாத்திரைகள் சாப்பிட்றப்ப நம்ம சாப்பிட்ற நான்வெஜ்லேருந்துமே வைட்டமின் B12 அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணுது. ஸோ இவங்களுக்குலாம் வைட்டமின் B12 குறைபாடு வருங்க. இப்போ நம்மள மாதிரி ஆளுங்களை பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரூம்குள்ளார இருக்கிறது தான் வேலை, சன் எக்ஸ்போஷரே கிடையாது. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வைட்டமின் D டெஃபிஷியன்சி வரலாம். போதுமான வெஜிடபிள், கேரட் இந்த மாதிரியான வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வைட்டமின் A டெஃபிஷியன்சி வரலாம். ஸோ இந்த மாதிரி டெஃபிஷியன்சிஸ் வந்துட்டு நம்ம எது பர்டிகுலராக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்றாப்பி நம்ம இனிஷியலாக ஒன்றும் சிம்டமேட்டிக்காக இல்லைங்கிறப்ப நம்ம டயட்டில் தான் சரி பண்ணணும். இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம்.